என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த கீரை பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. நான் பசங்க ஸ்கூல் போகிறதுக்கு லஞ்ச் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரையும் சாதம் வத்த பொரியல். ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிளாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் வந்து துவரம்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, ஸோ இதெல்லாம் நல்லா வேக வச்சு நான் மண் சட்டியில் ஆட் பண்ணிட்டேன். வெந்ததுக்கப்புறம் அந்த மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை அதில் ஆட் பண்ணி அதை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற தண்ணியை தனியாக இருத்துட்டு நல்லா நம்ம வந்து மைய கடைஞ்சி எடுத்துக்கணும். கடைஞ்சிட்டோம்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம அதை வந்து தாளிப்புக்கு மட்டும்தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா கீரையை விட தண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கடையல் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் கடையல் நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணால் தான் அந்த கீரையோடைய ஃபைனல் ஸ்டேஜ் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபைனல் எப்படி கொடுத்துருக்கேன்னு. அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு வானல் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக உளுந்து கடுகு ஆட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, ஸோ இதை மட்டும் நல்லா போட்டு சோறாக வதக்கி நான் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன். கீரையில் ஆல்ரெடி நான் பூண்டு ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ வாசனைக்காக ஒரு 3 பல்லு நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே ஆட் பண்ணதெல்லாம் நான் கடைஞ்சிட்டேன் அந்த பூண்டு. ஸோ இப்போ பாருங்கள் தாளிப்பு எப்படி நான் ஃபைனலாக கொடுத்துருக்கேன்னு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் கொடுத்துட்டு அந்த கிண்டி பார்க்கும்போது சால்ட்டு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் கீரையை. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பொன்னாங்கண்ணி கீரை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா தான் வந்துருச்சு. சாப்பிட்டு பார்த்து எல்லாம் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் ரெடி, சுட சுட சாதமும் ரெடி. அந்த கீரைக்கு வத்தை பொரிச்சிக்கிட்டேன். வேறு ஒரு செய்யல, வத்தை சிம்பிளாக வத்தை தான் பொரிச்சிருக்கேன். ஸோ லஞ்ச் இவ்வளோதாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பா வந்து நான் கீரையாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தம்பி சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ மார்னிங் கிளைமேட் பாருங்கள். காலையில் ஒரு 7:30க்கு எடுத்த வீடியோ இது. 7:30க்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் வியூவு. கிளியரன்ஸாக இருக்கும், நல்லா கொஞ்சம் பிரைட்னஸாக தெரியும் வியூ, மார்னிங் வியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சமையல் ஒரு பக்கம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போடணும். இன்னொரு பக்கம் பாருங்கள், அந்த ஒரு கீரை செய்ய போய் எவ்வளோ ஜாமான் இருக்குன்னு அதெல்லாம் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ டைம் பாருங்கள் 7:45 தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம கிச்சன் ஒர்க் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டு ஒர்க்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு ரெடி ஆகணுங்கிற பழக்கம் கிடையாது. ரெடி ஆகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு உடனே வேனில் ஏறி ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அதோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. நானும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலில் அனுப்பிட்டு நானும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, நானும் வெளியில் கிளம்பிட்டேன். வெளியில் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் போகிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பாவோட யூனிஃபார்ம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் மாற்றி நான் டைலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூட்டிக்கு வந்து ஒரு ஹோல்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஹோல்டர் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு மெக்கானிக் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே கொடுத்து நான் அதை ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்ன ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் வந்து வண்டியிலே வச்சுக்கிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நம்ம கையிலே வச்சுட்டு லொக்கேஷன் பார்க்க வேணாம். மொபைல் அங்கே வச்சுட்டு நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணி விட்டாலே நம்ம கரெக்டாக அதுவே மொபைல் அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த லொக்கேஷன் பார்த்துக்கலாம். அந்த சைடும் மிரரை கழட்டிட்டு இந்த சைடும் கழட்டிட்டு எந்த சைடு வச்சா பர்ஃபெக்டாக இருக்குன்னு மெக்கானிக்கே ரொம்ப குழம்பி போயிட்டார். இந்த சைடும் செட் ஆகலை. இந்த சைடு வச்சாலுமே பார்த்தீங்கன்னா மிரர் போயிட்டு எனக்கு மறைக்குது இந்த சைடில். அதனால் இப்போது இந்த ஸ்கூட்டிக்கான ஒரு ஹோல்டரே இது கிடையாது அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க. சரி பிகினர் தானே, ஏதோ இந்த டைம் நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பார்த்து வாங்கிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். சரி நீ ஃபிட் பண்ணி மட்டும் கொடுங்க, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் நம்ம மொபைல் அங்கே வைக்கும்போது
சில டைம் லூஸ் ஆகி மொபைல் கீழே விழுறதுக்கே சான்சஸ் இருக்குது ஹோல்டரோட. அதனால் அதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்பப்போ நம்ம டைட் பண்ணிட்டு தான் நம்ம அதை மொபைல் அங்கே வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு இது. இப்போ அந்த ஹோல்டர் வச்சு பார்த்தீங்களா, அந்த ஹோல்டரில் தான் நான் வச்சு இப்போ மொபைலை ஃபிட் பண்ணி நான் அந்த மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி மொபைல் இன்னும் என்னால் சாய்க்க முடியல, சாய்ச்சா மிரர் தெரியுது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வில்லேஜே இதுதாங்க. என்னோட வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டரு நான் பஸ் ஏறுறதுக்கு போகணும். இந்த 2 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். வண்டி இல்லாதவங்க நடந்து தான் போகணும். இல்லைன்னா காலையில் எத்தனை மணிக்கு பஸ் வரும்னு பார்த்துட்டு பஸ்ஸில் தான் போகணும். எங்கள் ஊரோட வியூ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக வெறும் வில்லேஜ் தாங்க, சிட்டிலாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஃபிட் பண்ணிவிட்டு சரி எப்படியாச்சும் இதில் நம்ம வீடியோ எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு நான் மொபைலை வச்சு எடுத்து கரெக்டாக ஏதோ ஓரளவு வச்சு எடுத்துட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மொபைலை வந்து சாய்ச்சி வைக்கணும். ஏன்னா பாருங்கள் நேராக வரல. ஸோ ஷேக்லாம் ஆகலை, நல்லா இருக்கு கொஞ்சம். இது பரவாயில்ல. சரி இனிமேல் நான் எங்கே போனாலும் என்னோடய மொபைலில் நான் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுறேன். நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு இதுதாங்க. ஆக்சுவலி இங்கே ரோடெல்லாம் போடலை, எப்போயோ போட்டு வச்சு இந்த ரோடு தான். எல்லாம் கரடு முரடா மேடு பள்ளமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும் இந்த ரோட்லலாம். இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம கேட்டை போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ வண்டி நிறுத்திட்டு போய் தான் நம்ம கேட்டை ஓப்பன் பண்ண முடியும். வியூ பாருங்கள், அப்படி மதியம் எடுத்த வீடியோ அது. ஸோ வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வண்டி ஏற்றிட்டு வந்தாச்சு. அந்த ஹோல்டர்லேருந்து என்ன மொபைல் எடுக்கல, அந்த ஹோல்டர்லேயே தான் இருக்குது, வண்டியிலே தான் இருக்குது. ஸோ செமையாக இருக்குங்க. ஸோ இனிமேல் நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ராவல் வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடலைக்கறியும் டிஃபனும் தான் நான் பண்ணியிருந்தேன். கடலைக்கறிக்கு ஃபஸ்ட்டு வந்து நைட்டே நான் கடலை ஊற வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தாளிப்பு வெங்காயம், வரமிளகாய், எண்ணெய், கடுகு அந்த மாதிரி போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற கடலையை ஊற்றி நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஃபைனலாக நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தேன், தேங்காய் பால். ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடலைக்கறி, என்னோடய கடலைக்கறி இட்லிக்கு செமையாக இருந்துச்சு. சட்னியை விட கடலை ஹெல்த்தியான ஃபுட்டு தானே. நம்ம சட்னி செய்யும்போது அதுக்கு பதிலாக நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்யலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்ணனோட வரேங்க கண்டிப்பாக. தேங்க்யூ.